ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ இல்ல நான் ஆத்து மண்ணாலும் இல்ல நான் குவாரியை உடைச்சாலோ இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம்பம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படியே ஒவ்வொரு மனுஷன் நினைக்கிறதுனால நம்ம உலகின் அழிவு நோக்கியே போயிட்டு இருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்கா. இதனால நமக்கு என்ன பிரயோஜனா? இந்த அடுத்த தலைமாரிலே தண்ணி இல்ல. இப்ப ஐயா, முன்னாடிலாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோணாலே தண்ணி வந்தது. ஆனா இப்பலாம் 100 அடி 150 அடி வேணாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன், அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவியோட சவப்பெட்டி. தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போராடுவேன், என் மய நாளைக்கு உசுருக்காகவே போராடுவேன். இந்த நிலை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்ம வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயிறு நிறைய தூக்கணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணுமா? இல்ல இல்ல, நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கை